श्रीमती रामानुजाय नमः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக நம்ம முக்குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்கள் உயர்ந்திருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் என்ன ஆகும், அதை தவிர அந்த மரணம் ஏற்பட்ட பிறகு அடுத்த பிறவியில் எப்படியெல்லாம் திரும்ப திரும்ப அந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரன்ற சுழற்சிக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பிறகு 17வது ஸ்லோகத்தில் பகவான் ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரே ஸ்லோகத்தில் சத்வம், ரஜஸ், தமஸ் பற்றி சொல்லிட்டாரு. இப்போ 18வது ஸ்லோகத்தில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எந்தெந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத பற்றி, அதாவது அடுத்த பிறவை பற்றி இல்லை, இந்த அதுலேயே ஈடுபட்டு இருந்தால் எங்கே கொண்டு போய் நம்மளை கடைசியில் சேர்க்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த 18வது ஸ்லோகம். ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாஹ மத்யே திஷ்டந்தி ராஜசாஹ ஜகன்யகுணவ்ருத்திஸ்தாஹ அதோ கச்சந்தி தாமசாஹ. சத்வஸ்தாஹா அதாவது சத்வகுணத்திலே ஊன்றி நிற்கக்கூடியவர்கள், சத்வகுணமே நல்ல பழக்கமாக்கி அதிலே வளர்ந்து அதிலே நல்ல ஊன்றி இருக்கக்கூடியவர்கள். எதனால்? ஒரு ஆகார நியமத்தினால நல்லபடியாக சாப்பிட்டு வாழ்க்கை முறையினால் பேச்சுக்கள் பழக்கங்களால் எல்லாம் இப்படி சத்வகுணத்திலே ஊன்றி நிற்கக்கூடியவர்கள். ஊர்துவம் கச்சந்தி, ஊர்துவம்னா மேல் நோக்கி. இந்த இடத்துல மேல் நோக்கின்னு உடனே நம்ம ஸ்வர்க்கம்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஸ்வர்க்கமும் டெம்பரரி தான். ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் திரும்ப இங்கே வர வேண்டிதான். ஏன்னா அந்த எவ்வளோ தூரம் புண்ணியம் இருக்கோ அது வரைக்கும் ஸ்வர்க்கத்தில் இருந்துட்டு திரும்ப பிறவி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உயர்நிலை அடைவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஆத்மா விஷயத்தில் உயர்வு, ஆத்ம உயர்வு, ஆத்ம அனுபவம் அடைகிறார்கள். இனி அவங்களுக்கு பிறப்போ இறப்போ மூப்பு, அதாவது இந்த வயதான அந்த தொல்லை பிணி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அடைகிறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து ராஜசாகா மத்தியே திஷ்டந்தி, ரஜோகுணத்தவர்கள், ரஜோகுணத்திலே ஊறி போயிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மத்தியே திஷ்டந்தி. மத்தியே திஷ்டந்தினா நடுவில் இருப்பாங்க. இந்த நடுவில் இருப்பாங்கன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கேயே சம்சாரத்திலே உழன்று கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறதில்ல, அதை விட ஒரு நல்ல நிலை தான். ஆனால் ஆத்ம உயர்வுன்ற அந்த நிலையும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வர்க்கமோ இல்லைன்னா பித்ருலோகம், சந்திரலோகம் இதை போல் உலகங்களில் அவங்களுக்கு போய் அடைகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அது நல்ல கதி தானே, ஸ்வர்க்கத்துக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்வர்க்கத்துலேயுமே நம்ம அந்த புண்ணிய கணக்கு முடிகிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கு பிறகு நம்ம திரும்ப பிறவி எடுத்து தான் ஆகணும். அதனால் நமக்கு எப்போ இது முடியுமோன்ற அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுலேயும் ஒரு துன்பம் கலந்துருக்கு. துன்பம் கலக்காத இன்பம் கிடையாது. அதனால் அதுதான் மத்திய திஷ்டந்தி. ஆனால் இந்த சம்சாரத்தில் விழுந்து துன்பப்படுற அளவுக்கு அது இல்லை, ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்றதுனால மத்தியே அப்படின்னு சொல்கிறாரு பகவான். அடுத்து ஜகன்ய குண விருத்தஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. தாமசாக தமோ குணத்தவர்கள், அதுவும் ஜகன்ய குண விருத்தஸ்தாக, இந்த தமோ குணத்திலேயே மேலே 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 ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோ கச்சந்தி. அதோ கச்சந்தின்னா ரொம்ப தாழ்ந்த கதி அடையிறாங்க. தாழ்ந்த கதி அப்படின்னா நாய், பன்றி, அது தவிர மனித பிறவியாக இருந்தாலும் ரொம்ப மோசமான பிறவி. அதாவது எந்த விஷயத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்காத, நல்ல விஷயங்களே செய்யாத அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த மனித பிறவியோ இல்லை நாய், பன்றி போன்ற அந்த மிருக பிறவிகள் அதுதான் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்போ சத்வகுணம் இருக்கிறவர்கள் மேல் நோக்கி செல்கிறாங்க, அதாவது ஆத்ம உயர்வை நோக்கி. ரஜோகுணத்தவர்கள் நடுநிலையில் இருக்கக்கூடிய ஸ்வர்க்கம், பித்ருலோகம், சந்திரலோகம். ஏன்னா அது என்னதான் இன்பம் கொடுக்கும்னாலும் நிரந்தர இன்பம் கிடையாது, மீண்டும் பிறவி எடுக்கிற மாதிரி இருக்கும். தாமச குணம் இருக்கிறவங்க கேட்கவே வேண்டாம், அவங்க ரொம்ப தாழ்ந்த பிறவி அடைகிறாங்க, தாழ்ந்த கதி அடைகிறாங்கன்றதை பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.